இதற்கு பிறகு நம்முடைய அரிசிகளை பற்றி பார்ப்போம். இப்போ நிறைய இங்கே குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி நல்ல பேச்சாற்றலோடு இருக்க வேண்டும் என்பதற்கு அகத்தியர் ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. கல்லுண்டை சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்குது. அதுக்கு ஏன் கல்லுண்டை சம்பா அப்படின்னு பேர் பார்த்தீங்கன்னா, மற்ற அரிசி எல்லா அரிசியோட அந்த அரிசியோட எடை அதிகமாக இருக்கும். அதாவது டென்சிட்டி, அடர்த்தி அதிகமாக இருக்கும், நல்ல கனமாக இருக்கும். அதனால தான் கல்லுண்டை சம்பா. அதுக்கு அகத்தியர் குணப்படம் என்ன சொல்கிறேன்னா, கல்லுண்டை சம்பாவை கண்டருந்தி நின்றவர் முன் மல்லுண்டை பேரதற்க வாய்க்குமோ, வில்லுண்டை போலுரையாம், நல்ல புசபலமாம், இன்சுவையாம், பாலனைய மென்மொழியே பார் அப்படின்னு சொல்கிறார். கல்லுண்டை சம்பாவை கண்டறிந்தி நின்றவர் முன் மல்லுண்டை பேரதற்க வாய்க்குமோ அப்படின்னா, கல்லுண்டை சம்பாவை பார்த்து வாங்கி சாப்பிட்டவங்க முன்னாடி மல்லுண்டை வீரர்கள், அதாவது மல்யுத்த வீரர்களை கூட எதிர்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே போன்று நல்ல புஜபலமாம், நல்ல புஜம் நல்ல பலமாக இருக்கும், நல்ல இன்சுவையோடு இருக்கும். அதே போல் பாலனைய மென்மொழியே பார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பேச்சு குழந்தைங்களுக்கு வராமல் இருக்குது. அவர்களுக்கு பாலகர்களுக்கு பேச்சு வன்மையை கூட்டும் என்று சொல்கிறார். பேச்சு நல்லா வர வைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரிசி தான் இந்த கல்லுண்டை சம்பா. இது போல் பல பாடல்களை நம்முடைய அகத்தியர் எழுதி வச்சுருக்காரு. இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த அரிசியெல்லாம் பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு அரிசியை சாப்பிட்டா இப்படியெல்லாம் மருத்துவ குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் இந்த மாதிரியான ஒரு பாடல் எழுதி வச்சுருக்கார்.